ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சோலமன். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சோலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம். அவருடைய சந்தோஷம் நமக்கு எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்ம இன்றைக்கு அவருடைய வார்த்தையை உண்மையோடும் நம்ம கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அவர் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக நீர் ஆண்டவரை எங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சத்திய வசனத்தினால் ஆண்டவரை நடத்தி அப்பா அந்த சத்திய வசனம் எங்களுக்குள்ளாக கிரியை செய்து ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷனாய் மாறும்படியாக ஆண்டவரே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும்படியாக ஆண்டவரே நீர் தாசன் மூலமாய் கொடுக்கிற அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் திருப்தி அடையட்டும். ஆண்டவரே, போகும்போது பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. தாசனை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில்,
வருஷத்துல நமக்கு விரோதமாய் எத்தனையோ மலைகள் எழும்பி வரலாம், எத்தனையோ குன்றுகள் வரலாம். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மளை கூர்மையுள்ள எந்திரங்களாய் மாற்றி வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஒரு ஆமென் 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 என்று சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுங்க. தேவர்களுக்குள்ளே அவருக்கு நிகரே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. கர்த்தர் நாமம் என் புகழிடவே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கரங்களை கட்டி பாடுங்க. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, சொல்லுங்க காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. சொல்லுங்க ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. சொல்லுங்க யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. மறுபடியும் யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். மறுபடியும் சொல்லுங்க. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. பரிசுத்த பிதாவே, Holy Father, நீர் பேசும். speak to us இயேசுவின் மூலம் பிதாவே. through Jesus Christ's Amen. name. Amen. உட்காரலாம். Please be seated. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த the வசனம் given word from God for our concentration. யோபுவின் புஸ்தகம் 36 அதிகாரம். Chapter 36, the book of Job. யோபு என்னும் பக்தனுடைய வாழ்க்கையில் உண்டான அந்த வார்த்தையின் வல்லமையை பாருங்கள். Look at the powerful word came unto the life of யோபுவின் Job. புஸ்தகம் 36:5 வாசிக்க கேட்கலாம். Verses 5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், அவர் ஒரு மனுஷனையும் புறக்கணியார், மனதுருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the பலத்த Lord. கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise the Lord.
இந்த வேத பகுதியை தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு சொன்னார். The Lord permit me to speak this word among you. அதற்குத்தான் வேதத்தில் அதை எழுதியும் வைத்திருக்கிறார். That's what the words written in the அவர் Bible. யாராம்? Who is he? மகத்துவம் உள்ளவரும் ஒருவரையும் புறக்கணிக்காதது யாரையும் தள்ளிவிடாதபடிக்கு மனது உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவராம். God is mighty, but it does not despise anybody, and mighty in strength of understanding. ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு குவாலிட்டியோடு இருப்பார்கள். You can see such a behavior in somebody's life. ஆனால் இவரோ மனது உருகுவதில் மகத்துவம் உள்ளவர் என்கிறார். He is mighty in strength of understanding. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. நம்முடைய தேவன் மனது உருகுவதில் மகத்துவம் உள்ளவர். Our God is mighty in the strength of understanding. சில சமயங்களில் ஆண்டவரே என் மேல் உம்முடைய இரக்கம் இருக்கிறதா என்று நாம் கேட்போம். Sometimes we ask a question, Lord, do you have mercy upon me? ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. God is not like அவர் that. எப்பொழுதுமே மனதுருகிறதில் வல்லமை உள்ளவராய் He is இருக்கிறார். mighty in compassion. என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். The Lord says, நான் உம்முடைய மக்களுக்கு மனதுருக்கத்தின் மகத்துவம் உள்ள தேவன். I am a God, I am a strength of understanding for your people. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மற்றவர்கள் நம்முடைய காரியத்தை கண்டு ஏளனம் பண்ணுவார்கள். Others will mock and they will despise அல்லது you. நமக்கு நேரிடும் துன்பங்களை குறித்து They சந்தோஷப்படுவார்கள். will overjoy about our sufferings. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் மகத்துவம் உள்ள மட்டுமல்ல மனது உருகுவதில் மகத்துவம் உள்ளவர். Not only mighty God, mighty in strength of understanding. இஸ்ரவேலர்கள் சில சமயத்தில் தவறுகளை செய்த பொழுதும் Sometimes when Israel commit error, அவர்களை கொன்று போடும் என்று சொல்லும் பொழுதும் when planned to kill, அவர்களை தள்ளிவிடு என்று சொல்லும் பொழுதும் decide to reject, தேவன் ஒன்றை மாத்திரம் செய்தார். the Lord did one thing. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை திருப்பி பாருங்கள். Turn your pages towards Judges. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் Chapter 10, 15 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 15 and இஸ்ரவேல் 16. புத்திரரை இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரை நோக்கி ஆம் பாவம் செய்தோம். பாவம் செய்தோம். தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். எங்களுக்கு செய்யும். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி எங்கள் ரட்சித்து அருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பலத்த கைகளை Let தட்டி. us clap என்ன விசுவாச கைத்தட்டு. loudly. இவர்கள் பாவம் செய்த பிறகு When they commit sin against தேவனை God, நோக்கி கொஞ்சினார்கள். they plead unto God, தேவனே நாங்கள் பாவம் செய்து Lord, விட்டோம், we commit sin. எங்களை ஒரு விசை மன்னியும் என்று கேட்டார்கள். Have mercy upon us. அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? What are they? தங்களுக்கு இருந்த பாவமான விக்கிரங்கள், பாவமான செயல்கள், பாவமான கிரியைகளை தூக்கி எறிந்தார்கள். They put away the foreign gods from among them. எறிந்த பிறகு Then அவர்கள் வருத்தத்தை அவர் பார்த்தார். and the Lord bare the misery ஐயோ of Israel. என்று சொல்லி புலம்பினார்கள். And they cried aloud unto அவருடைய God. வருத்தத்தை தேவாதி தேவன் பார்த்து And the Lord concerned about their மனது misery, உருகினார். compassionate. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. நம்முடைய தேவன் யார்? Who is our God? ஒரு மனிதன் படுகிற துயரத்தின் வருத்தத்தை பார்த்து மனதுருகுவார். He is a long-suffering God. அவர் கல் நெஞ்சம் படைத்தவர் அல்ல. He is not hard-hearted. அப்படி என்றால் அவர் கல்லாய் இருந்திருக்கணும். Would have he become a stone? அவர் கல் அல்ல, Not a stone. அவர் சுத்த சொல்லாய் இருக்கிறார். He is a perfect word. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் மண் குகையில் புடமிட்ட சொற்கள் என்று எழுதியிருக்கிறது. The word of God is refined words. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலே In our spiritual நம்முடைய life, சொல் தவறி விடலாம். we are failed in our ஆனால் words. தேவன் பாருங்கள், But look at God. நாம் வருத்தப்படுவதை பார்ப்பார். The Lord mind about our misery. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? In Matthew says, 28 சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றார். come unto ye those who are heavy laden. அவர் ஒவ்வொருடைய மனுஷனுடைய வருத்தத்தை அவர் பார்க்கிறார். The Lord concerned about our sufferings. அவர்களை வருத்தத்தினுடைய இருதயத்தின் வருத்தத்தை பார்க்கிறார். The Lord knows the pain of your heart. பார்த்துவிட்டு என்ன செய்கிறார்? Then அவர்கள் மேல் மனது உருகுகிறார். he could bear the misery of அவர் உருக்கத்தோடு வருகிற தேவன். coming with compassion. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. ஐயோ என் வாழ்க்கை தடைபடுகிறது. Oh, my
blessings are என்று hurried. புலம்பும் பொழுது When you cry, அவருடைய இருதயத்தின் வருத்தத்தை அவர் பார்ப்பார். he knows the pain of your heart. சில பிள்ளைகள் படிக்கும்போது அப்படித்தான், Some children when they study like ஐயோ that, முடியவில்லை என்று வருத்தப்படுவார்கள். oh it is such difficult. நான் சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை I சொல்லுவேன், used to say one உங்கள் thing. வருத்தத்தின் பலனை அவர் உங்களுக்கு தருவார். He will give the reward of your நீங்கள் suffering. வருத்தப்படும் போது அவர் மனது When உருகுவார். you suffer, he will concern about இஸ்ரவேல் you. ஜனங்கள் பட்ட வருத்தத்திற்காக மனது உருகினாராம். He could bear the misery of Israel no இன்று கர்த்தர் longer. உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் Today சொல்லுகிறார், the Lord says a உங்கள் prophecy. பிள்ளைகளின் வேதனைக்காக நீ வருத்தப்படுகிற உன் இருதயத்தின் வருத்தத்திற்கு அவர் மனதுருகி அற்புதம் The செய்வார். Lord concerned about your burden of your heart for your children. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. 2 ராஜாக்கள் 13:23 வாசித்து பாருங்கள். 2 Kings 13. தேவன் எப்படி மனது உருக்கமுள்ள தேவன் என்று சொல்லி. How the Lord compassionate. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மத்தேயு 9:36 வாசித்து Matthew பாருங்கள். chapter 9 verses 36. அவர் மனது உருக்கத்தின் வல்லமை உள்ள தேவனாய் He இருக்கிறார். is mighty in long suffering. மத்தேயின் புத்தகம் 14:14 வாசித்து Matthew பாருங்கள். 14 verses 14. தேவன் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர் என்று அறிந்து கொள்ளலாம். How compassionate he is. மத்தேயின் புத்தகம் 20 அதிகாரம் 36 வசனங்களை வாசித்து பாருங்கள். Matthew chapter 20 lost verses. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார். How awesome he is. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible மார்க் says. 1 அதிகாரம் 41 வாசித்து Mark பாருங்கள். chapter 1 verses அவர் 41. அவ்வளவு மனதுருக்கத்தின் தேவன். He's a God of compassion. மார்க்குவின் புத்தகம் 6:36 வாசித்து Mark பாருங்கள். chapter 6 verses அவர் மனதுருக்கத்தின் தேவனாகவே இருக்கிறார். He's a God of compassion. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. லூக்காவின் புத்தகம் 15:20 வாசித்து Luke பாருங்கள். 15 verses 20. அத்தனை மனதுருக்கத்தின் தேவாதி தேவனாய் He's இருக்கிறார். a God of long suffering. அதைத்தான் வேதம் That's சொல்லுகிறது. what the Bible says. அவர் அவருடைய வருத்தத்தை கண்டு மனது உருகினாராம். The Lord saw their sufferings and he compassionate about them. ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு முன்பாக வருத்தப்படும் பொழுது When people suffer, மனது உருகி compassionate, தமது வல்லமை விளங்க பண்ணுவார். reveal his power. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? What does the word of God say? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? அவர் மகத்துவம் மட்டுமல்ல, Not only mighty, மனது உருகுவதிலும் மகத்துவம் உள்ளவராம். mighty in the strength of compassionate. நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர். Our God is mighty God. அதே சமயத்தில் Same time, மனது உருகுவதில் மகத்துவம் உள்ளவர். mighty in compassion. அப்படியே மெழுகை போல் உருகுவார். He is like a melting candle. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அப்படியே உருகுவார். melting candle. இயேசுவிடத்தில் நான் கற்றுக்கொண்ட உண்மையை சொல்லட்டும். I learned one thing from Christ. நம்முடைய தேவன் மகத்துவம் நிறைந்தவரா. He is mighty God. அத்தோடு அவர் முடித்து விடவில்லை. Not only அவர் மனது உருகுவதில் மகத்துவம் உள்ளவர். mighty in compassion. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. மனது உருகுவதில், To compassionate. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, சற்று யோசித்து பாருங்கள். just think. என் அருமையான தேவனுடைய ஜனமே, Children of God. நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள் ஆசீர்வாதம் தூரமாக இருக்கும். In sometimes blessings will be far ஏன் அது away. தூரமாக Why இருக்கிறது it will be என்று far நாம் away? புலம்பிக் கொண்டே We இருப்போம். used to cry. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றை நீ செய்யாமல் போகும்போது அது தூரமாக You இருக்கிறது. have failed to do the things. That's why தேவனே. things are so far. என்னுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது, My blessings are so far. அதை எனக்கு தாரும். Give to me. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago, அவர் மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த when பொழுது he came on this earth, பெத்தானியா என்னும் ஒரு பட்டணத்துக்கு போனார். he went to Bethany. அவர் அந்த ஊருக்குள் நுழைந்த பொழுது, When he stepped into the ஊரின் வாசலுக்குள் என்று நுழையும் பொழுது, step into the gate of the Bethany, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வருகிறார். somebody carried a dead man to bury, அதாவது ஒரு பிணத்தை கொண்டு வருகிறார்கள். carrying the dead body. ஆனால் இயேசு அந்த கிராமத்துக்குள்ளே நுழைகிறார். The Lord stepped into the village. உள்ளே நுழையும் பொழுது When he stepped into the village, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வருகிறார்கள். somebody carried a dead man to bury. நம்ம என்ன செய்வோம்? What we will do? சகுனம் சரியில்லை, வண்டி ரூட்டை மாத்திடுவோம். Oh, this is not good way. We will ஒரு turn. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தர் அவளை பார்த்து, the Lord saw, மகளே daughter, அழாதே என்று மனதுருகினார். compassionate and said, don't cry. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் அவளை நோக்கி, The Lord concerned, மனதுருகி, compassionate, அழாதே. and said, don't cry. அவள் எப்படி அழுதிருப்பாள் You தெரியுமா? know how she cried? ஏன்னா புருஷனும் இல்லை. No husband. ஐயோ எனக்கு இருந்த ஒரே பிள்ளை Oh, only one son. அது இறந்து போய்விட்டது, He was died. நான் எப்படி வாழப் போகிறேன் How can I survive? என்று அவள் புலம்பி She கழுதினாள். cried aloud. இயேசு மனதுருகினார். Jesus compassionate. அவள் அருகே வந்தார். Draw near. அழாதே Don't cry. என்று சொல்லி மனது உருகினார். Then he compassionate. உருகிவிட்டு நேரே பணத்தை கொண்டு வரும் மனிதரிடத்தில் போனார். Straightly he went. People those who 4 பேர் அந்த பாடை சுமந்து 4 வருகிறார்கள். person carry the coffin. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இயேசு பாடையை சுமந்தவர்களை தொட்டார். Jesus touched the coffin. தொட்டுவிட்டு என்ன செய்தார் What தெரியுமா? does he did?
வாலிபனே young man, எழுந்திரு I என்றார். say you get up. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. young man, வாலிபனே, you get up. எழுந்திரு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், Children of God, எப்படி how it possible? மனதுருக்கத்தினால் Through the compassionate of God. நாம் கலங்கும் பொழுது When we troubled in our நீ heart, ஒரே ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். do one thing. ஒரு சொட்டு தண்ணீர் உன் கண்களிலிருந்து கீழே விழும்போது அவர் சரீரமே சிலுத்துவிடும். If you cry, he cannot bear it. ஐயோ என் மகள் Oh, அழுகிறாள், my daughter is crying. நான் மனதுருக்கட்டும். Let me compassionate. மனதுருக்கட்டும் பா. Let me compassionate. அவர் மனதுருகியே தீருவார். He is long suffering. சில சமயங்கள் நாம என்ன செய்வோம் In தெரியுமா? sometimes what we do, ஒன்றுமே நடக்கவில்லை, nothing is happening. என்ன வாழ்க்கை What life என்று it சொல்லி is. நமக்குள்ளே தனக்குள்ளே ஒரு பைத்தியம் மாதிரி யோசிப்போம். That is hastiness come in our life. அப்படி அல்ல. Not like that. ஆண்டவர் சொன்னார், Lord said, நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர், our God is mighty God. மனது உருகுவதில் மகத்துவம் உள்ளவர். Mighty in long suffering. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுகிறேன். Hallelujah. இன்று அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today, ஒவ்வொருவர் மேலும் நான் மனதுருகுவேன். I am compassionate upon every one ஒவ்வொரு of மகன் you. மேலும் மனதுருகுவேன். Every son, ஒவ்வொரு மகள் மேல் மனதுருகுவேன். every daughter. நீங்கள் விரும்பி என்னிடத்தில் வருத்தப்பட்டு கேட்கிறதை அதை மனதுருக்கத்தோடு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Whatever you plead with burden heart, it shall be given to you. இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஜீரோவாய் But மாறிவிட்டது. many spiritual life is totally empty. ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன? What is the reason for the shortage of blessings? நீங்கள் தேவனிடத்தில் நெருங்குவதை குறைத்துக் கொண்டீர்கள். You are give up to draw near God. உங்களுடைய மைண்ட் எல்லாம் அடுத்தவனையே யோசிக்கிறது. Your thought always searching others. நான் ஒரு காலத்திலும் அடுத்தவனை யோசிக்கவே I never மாட்டேன். think about others. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. தேவன் ஒரு நாள் யோனாவை பார்த்து சொன்னார், The Lord said to Jonah, யோனா, Jonah, நீ நினிவே பட்டணத்துக்கு போய் go down to அந்த Nineveh. பட்டணத்தில் உள்ள 120,000க்கு மேற்பட்ட மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். There was more than lakhs of people over there. அந்த மக்கள் எனக்கு முன்பாக பாவம் செய்து They commit தூஷணம் செய்து வாழ்ந்து they வருகிறார்கள். commit error before me. அவர்களை நான் கொன்று போட போகிறேன் என்று ஆண்டவர் I சொல்லிட்டார். am going to wipe up them from the earth. லட்சத்தி சில்லற பேர் அங்கே இருக்கிறார்கள். More than lakhs of people. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அது ஒரு அருமையான ஒரு தீவு. It was a beautiful island. அவைகள் படகில் தான் போக வேண்டும். Going through the boat. தேவன் நினிவேக்கு போக சொன்னார். The Lord commanded to go to Nineveh. இவன் காணிக்க காசு எடுத்து தரிசிச்சு கூடிட்டான். He went to Tarshish with his offertory. நான் அங்க போகல சாமி, I never go to that நான் place. போகவே இல்லை. I never ever go. ஒரு பக்கம் என்ன, One side, தேவன் அந்த தேசத்தை அழிக்க போகிறார். God going to destroy the nation. மற்றொரு பக்கம் என்ன, Another side, இவர் சொல்லிட்டாருன்னா அங்க யாரா ஒருத்தன் அழுதுட்டான்னா உடனே மனது உருகிடுவார். if somebody cry, he will stop the wrath. எந்த பழி நமக்கு வேண்டாம்டா சாமி. We don't interfere. கைகளை This தட்டி matter. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இவன் தரிசிசுக்கு ஓடி போனான். But Jonah rose up to flee. ஒரு to பக்கம் Tarshish. கேள்வி என்ன, What is the question? இந்த நினிவே பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன். I'm going to destroy this Nineveh. நல்லா கவனிக்கணும். Listen. இவன் என்ன நினைச்சிருக்கலாம், What actually? ஏன் நான் சொல்லி அழிஞ்சு போயிடுச்சுன்னா எல்லா சாபம் என் மேல வர்றதுக்கா? If I prophesy, all the curses will come மற்றொரு upon me. பக்கம் இப்படி யோசிச்சான். Another side, இவர் சாதாரண தேவன் அல்ல, he's not ordinary God. எப்படிப்பட்ட தேவன். What God he is. எவனா ஒருத்தன் வாங்க அழுதுட்டான்னா உடனே மாத்திடுவார் லிஸ்டையே. If somebody cries, he'll stop the wrath. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. கரங்களை தட்டி Let's clap. தூக்கி கடல்ல போடுறாங்க அவனை. Throw down into the ocean. ஒரு பெரிய திமிங்கலம் முடிக்குது. A whale is waiting for அதுல him. உள்ள உட்கார்ந்துட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணி ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பறான். Get into the belly of the whale and he cried. அவன் unto God. குதிச்ச குதி 3 நாளா உள்ள குதிக்கறான். அதுக்கு வயிறு வலிக்குமா வலிக்காதா? 3 days under the belly of the fish. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அது கரையில கக்கிடுச்சு. And vomit on shore. இவன் தப்பி போகிறான். He was escaped. ஆண்டவருடைய வார்த்தை அவனை இழுத்துன்னு வருது எங்க? Word of God brought நினிவேவுக்கு. him to அவன் Nineveh. நினிவே கடற்கரையிலே அவனை கக்கிற்று. Vomit on the seashore of the அவன் அங்க போகிறான். Nineveh. He went போய் சொல்றான், and he said, ராய் இப்படி ராய் அப்படி நீங்க எல்லாம் செத்து போறீங்கடா, இந்த நாடு அழிய போகுதுடா, நீங்க எல்லாம் க்ளோஸ்டா, தொலைஞ்சு போய் தொலைங்கடா அப்படி சொல்றான். God is going to wipe up you from this earth. ஜனம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உபவாசம் பண்ணுது. People gathered up and fasted. உடனே ஆண்டவர் சொன்னார், யோனா, Jonah, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத லட்சத்து சில்லற பேரை நான் எப்படிப்பா கொல்றது? they do not know the value of right hand and left hand. How can I kill them? உடனே Immediately. தெய்வனை அவன் அன்று அப்படி அறிந்திருந்தான். Because Jonah knew God. நான் இருக்கும் பொழுதே சொன்னனே, Already I said, நான் போகல, I said I don't நான் go. போக மாட்டேன். I won't go.
யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் Jonah chapter 4. 1-2 வாசித்து First பாருங்கள். 2 verses. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. யோனாவுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? Look at that. மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் மாண்டு போகாமலும் அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள்னு. And the Bible says you have to kiss the son least he become angry and you praise ஒரு in அல்லேலூயா the way. சொல்லுங்களே. Hallelujah. ஆனா இவன் கடும் கோபம் கொள்றான். He become angry. யாருக்கிட்ட? Against whom? கர்த்தர்கிட்ட. Against the Lord. வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆ கர்த்தாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது. நான் என் வீட்டுல என் பட்டணத்துல இருக்கும்போது தேவையில்லாத 3 நாள் என்ன மீன் வயிற்றுல விட்டு என்ன வீணாக்கி என்ன கொண்டு வந்து என்ன டென்ஷன் படுத்திட்ட நீ. I was still in my own country. I already said to you, O Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுது நான் இதை சொல்லவில்லை. நான் உங்ககிட்ட சொல்லலையே. அங்க பாரு ஆண்டவர்ட்ட போய் சொல்லிட்டான். ஆண்டு கேக்குறாரு, எப்ப நினிவேக்கு போ, நினிவே அழிக்க போறேன் பண்ணும்போது இவன் திரும்பி ஆண்டு சொல்றான், நீங்க சொன்னா செய்ய மாட்டீங்க. You will not do. உங்களை பத்தி எனக்கு I தெரியும். know you very well. நம்முடைய தேவன் யாரு? Our God. மனதுருக்கத்தின் மகத்துவம் உள்ளவர். Glorious. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு Today, மனதுருகிற தேவன் compassionate God, மகத்துவமாய் செய்வார். doing mighty மகத்தான காரியத்தை Doing செய்வார். mighty deeds. ஆமென் சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. யோபு 40 சொல்லுது, கர்த்தருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? Who can give counsel to God? தேவன் மேல் குற்றம் சுமத்துகிறவன் இவைகளுக்கு உத்தரவு. He who blame God can say that. யோபு தன் கையினால் வாயை பொத்திக் கொண்டான் என்று 1 முதல் 4 வசனங்கள் சொல்லுகிறது 40ஆம் அதிகாரத்தில். Job chapter 46, Job covered his mouth. நல்லா கவனிக்கணும். Listen. ஏன்னா அவரை பத்தி இவன் நல்லா அறிஞ்சவன். Because he knew God. அவர் யாரு? Who is he? மனதுருகிறவர். Compassionate. கைகளை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. Yes, glad. இப்ப கதர் கைக்கு சொல்லுங்க. எப்பேர்பட்ட தீங்கா இருந்தாலும், Whatever evil it may நம்முடைய be, பாவங்கள் எப்பேர்பட்டதா இருந்தாலும் whatever sins it may அதை be, அப்புறப்படுத்தி he will cast down நம்மேல் மனதுருகுவார். and compassionate கையை upon தட்டி us. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Amen. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of அந்த God, வேத பகுதிகளை கவனித்து look at பாருங்கள். the scripture. நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் நமக்கு சொல்லவில்லையா? இது நிமித்தமே ஆம். நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். இது நிமித்தம் தான் நான் முன்னமே தரிசிச்சுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் இரக்கமும் மன உருக்கமும். Amen. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நீர் இரக்கமும் இரக்கமும் மன உருக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. Hallelujah. மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ள தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இந்த பட்டணத்து அரசன் சொல்லிட்டான், The king ஒருத்தன் of கூட the வெளிய country. வரக்கூடாது. கோழி குஞ்சு பொரிச்சா கூட அதுவும் வாசம் போட சொல்லிட்டான். Even all the livestock should fast. ஏன்னா இறை மனிதன் வந்து சொல்லிவிட்டான். Because the prophet said, இந்த அழிவிலிருந்து நாம் தப்புவதற்கு ஒரே ஒரு வழிதான். to save this calamity ஒரே ஒரு வழிதான். only one way. நாம் அவரை நோக்கி பார்க்க We வேண்டும். should look to God. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. அத்தனை பட்டணத்தாரும், All the people, அந்த தேசத்தின் முழு ஜனங்களும் all the people of the தன் nation, தேவனை நோக்கி வேண்டிக் they கொண்டார்கள். cry unto God. தேவன் அவர்கள் மேல் மனதுருகினார். The Lord poured out his mercy upon கைகளை them. தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி கேட்டான். Prophet Isaiah said, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களை வாசித்து chapter பாருங்கள். 63 verses நான் முடிக்க 15. போகிறேன். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய வல்லமையும் எங்கே? எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும். கைகளை தட்டியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பும் உம்முடைய மனதுருக்கமும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. கரம் தட்டி தேவனுக்கு. அப்படி வர்ற தேவன் அடக்கிக்கிட்டு மனதுருகினாரா? The Lord controlled his stirring of the Jonah. heart. Jonah. அந்த ஜனங்களை பார். Look at these people. அழுகிறார்கள் பார். They are crying. கண்ணீர் வடிக்கிறார்கள். They are crying aloud. இங்க வா. Come here.
ஒரு ஆமணக்கு செடி உன் தலைமையில வந்து அது கொஞ்சம் நிழலிட்டதுன்னு கூலா இருந்துட்டு உக்காந்துக்கிட்டு கடற்காத்த வாங்கிட்டு இருந்த திடீர்னு ஒரு பூச்சி வந்து அது கொன்று போடுறது இவ்வளவு எரிச்சல் அடைகிறையே. அடிக்கிற வெயில்ல காஞ்சிருக்க வரல கூலாக்குவதற்கு விளக்கெண்ணெய் செடியை விளக்கெண்ணெய்க்கு வச்சாராம். அது பட்டு போன உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு, எரிச்சலோ டென்ஷன் ஆயிட்டான். ஒரே நேரத்துல ஒரு செகண்ட்ல அப்படி முளைச்சி கொடியா படர்க்குது. ஒரு அலைய சொல்லுங்களேன். இருக்கிறவைகளை இல்லாதவை ஆக்குகிற தேவன் உன் வாழ்க்கைக்கு அவரால் எல்லாம் செய்ய முடியும். All things are possible. ஒரு இரவிலே, Within a night, ஒரு மணி நேரத்திலே, within an hour, ஒரு நொடி பொழுதிலே in a second, வானம் உண்டாக்கடவது என்றார். let there be heaven. கையை தட்டி Let ஒரு there be அலைய earth. சொல்லுங்களேன். That's all. இவ்வளோ பெரிய உலகத்தை 7 நாள்ல ஒரே நாள்ல படைச்சு, மனுஷனை படைச்சு, மிருகங்களை படைச்சு, எல்லா செடி கொடியும் படைச்சு, மனுஷனையும் படைச்சாரு. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாராம். அப்போ 6 நாள்ல முடிச்சிட்டாரு எல்லாத்தையுமே. Within 6 days, the Lord created everything. அவர் யாரு? Who is He? மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். Mighty in compassion. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னுடைய அற்புதங்களை செய்வதில் வல்லமை உள்ளவர். Mighty to perform wonders. உன்னை ஆசீர்வதிப்பதில் வல்லமை உள்ளவர். Mighty to bless you. உன் பிள்ளைகளை வழிநடத்துவதில் வல்லமை உள்ளவர். To lead your children. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. ஏலிக்கு சொன்னான், Elihu, யோபு, Job, நம்முடைய தேவன் யார்? Who is our God? மகத்துவம் உள்ளவர். Mighty. மனதுருக்கத்தில் அவர் வல்லமை உள்ளவர். Mighty in compassion. மனதுருக்கத்தில் அவர் மகத்துவம் உடையவர். Mighty in compassion. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். Our God is such a God. என் அருமையான மகனே மகளே, Son and இன்றைக்கு ஒரு தீர்மானம் Take a decision எடுத்துக்கொள்ளுங்கள். today. தேவனே, Lord, என் ஆசீர்வாதத்தின் வாஞ்சையை நான் என் வருத்தத்தின் இடத்தில் சொல்லுகிறேன். நீர் மனதுருக்கம் உள்ளவராமே. I share my burdens because you are a God of compassion. மனதுருக்கத்தை அடக்கி கொண்டு வெளிப்படுத்துவார் நம்முடைய ஆண்டவர். The Lord will control His compassion. அவ்வளவு பெரிய தேவன், Such a God. அவ்வளவு பெரிய கர்த்தர். Such a great God. இன்றைக்கு ஒரு தீர்மானம் Take a எடுங்கள். decision today. என்னுடைய தேவன் என் மேல் மனதுருகுவார். My God will pour out His compassion upon விசுவாசிக்கிறவர்கள் me. 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. say hallelujah. Praise the Lord. hallelujah. Hallelujah. இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். Take a good decision. நான் எடுக்கிற ஜெபம், My prayers, நான் வடிக்கிற கண்ணீர், my tears எனக்கு அவர் மனதுருகுவார். will bring down the compassion of நிச்சயம் Christ. மனதுருகுவார். Surely, மனதுருகாமல் போகவே மாட்டார் surely He will என்று compassionate. சொல்லுகிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் அத்தனை மனதுருக்கத்தின் தேவன். Our God is a God of compassion. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சங்கீதங்களின் புத்தகம் 145 Psalm 145 8 வாசிக்க கேட்போமா? verses 8. கர்த்தர் இரக்கமும் இரக்கமும். மன உருக்கமும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. கர்த்தர் யாருங்க? Who is God? இரக்கம். Gracious. கர்த்தர் என்று பேர் வந்தாலே அவர் யாரா? God means. கர்த்தர் என்றால் இரக்கம். God means gracious. கர்த்தர்னா என்ன அர்த்தம்? What's the meaning of God? கர்த்தருடைய மீனிங்னா என்ன அர்த்தம்? What's the meaning of Lord? இரக்கம். Is gracious. கர்த்தாவே Lord. அப்படின்னு சொன்னா இறங்கிடுவார். If you say Lord, He will compassionate. அதுக்கு ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்ல. There is no. கர்த்தாவே Oh Lord. உடனே இறங்கிடுவார். He will gracious. கர்த்தர் The Lord is. இரக்கமும் இரக்கமும். மன உருக்கமும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. அடுத்தது கர்த்தர் யாரா? Second, மனது உருகுவார். merciful. ஒரு பிள்ளையை பெற்ற நீங்கள் எப்படி கொஞ்சறீங்க? உங்க பெத்த பிள்ளைக்கு அது நாளைக்கு சோறு போடுமோ தெரியல, How you sustain your child. அது மேல அவ்வளவு மனது இருக்கும். Compassionate. நமக்கு நிலைமைகள் தடுமாறும் பொழுது, When the setbacks come. எல்லாரும் நம்ம விட்டு போகும் பொழுது, When people leave from us. நம்மேல் மனதுருக ஒருவர் இருக்கிறார். There is a person is there to மனதுருக compassionate. ஒருவர் இருக்கிறார். There is a person is there to என் அருமையான concern. மகனே மகளே, Son and daughter. சில நேரங்கள் நம்முடைய உள்ளங்கள் கொதித்து கொண்டிருக்கும். Sometimes our heart is ஐயோ என் burned. பிள்ளைக்கு எப்படி வாழ்க்கை அமையும்? Oh, worried about your future. நான் என்ன செய்ய போகிறேன்? What I'm going to do. நான் எவ்விதமாய் வாழ போகிறேன்? How I'm going to live. என்று நம்முடைய மனம் ஒன்றோடு ஒன்றாய் முட்டிக் கொண்டிருக்கிறது போல கதறி கொண்டிருப்போம். When our heart restless. எவ்வளவு தூரத்துக்கு இறங்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவர் இறங்கி வருவார். At the best we try for எதற்காக? His compassion. மனது உருகுவதற்காக. For the compassion. உன்மேல் மனது உருகுவதற்காக. Upon you. உன் பிள்ளைகள் மேல் மனதுருவதற்காக. Upon your children. ஐயோ ஆசை காண்பித்தார்கள், Oh, desired. இப்போது என்னை மோசம் செய்து Now விட்டார்கள் they are cheating me. என்று நீ வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கும் பொழுது When you cry, அவர் சொல்லுவார், the Lord will say, நான் இருக்கிறேன், I am there. நான் மனதுருகும் தேவன், I'm a God of compassion. நான் மனதுருகும் தேவன். I'm a God of compassion. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மனதில் வைத்துக் Or கொள்ளுங்கள். they keep it in your mind.
நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் Our God alone. நம்மேல் மனதுருகுவார். Compassionate God. ஐயோ, என் பிள்ளையினுடைய வருத்தத்தை பார்த்து விட்டேன். I saw the affliction of my children. என் அருகே நிற்கும் இயேசு எனக்கு சொல்லுகிறார். Jesus says பிதாவை பார்த்து to சொல்லுவார். Father, பிதாவே, Father, என் தாசன் அழுது கொண்டிருக்கிறார். my servant is crying. அவர் ஜனங்களுக்காக அழுகிறார். Crying for his people. மனதுருகுமே, Compassion. மனதுருகுமே, Compassionate. மனதுருகுமே. Have mercy. உலகத்தில் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். Only one thing in நீ this. காண்கிற எதுவுமே நிலையானதல்ல. All the things are அதற்கு ஒரு unstable. முடிவு இருக்கிறது. There is an end for everything. ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம் முடிவே But there இல்லை. is no end for God. ஹalleluya. Hallelujah. அவர் வருஷத்தின் இலக்கத்தை எண்ண முடியாது. No one count the numbers of அவர் his years. முடிவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். He belong to unperishable kingdom. உன்னை பார்த்து சொல்லுகிறார், Saying to you, நான் மனதுருக்கத்தின் மகத்துவம் I உள்ளவர். am mighty in compassion. நான் மனதுருக்கத்தின் மகத்துவம் I am உள்ளவர். mighty in compassion. என் அருமையான மகனே, மகளே. Son and daughter in Christ. ஆனால் இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் Today I சொல்லுகிறேன், am saying a prophecy. நீ எந்த அற்புதங்களை எதிர்பார்த்து நீ வந்திருந்தியோ What miracles அதை you அவர் expect. மனதுருக்கத்தோடு உனக்கு செய்து With his முடிப்பார். compassionate heart he will do it. உனக்கு மனதுருக்கத்தோடு செய்து With முடிப்பார். compassionate heart he will do it. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say three பார்க்கலாம். hallelujah. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, என் இயேசு மனதுருக்கம் உள்ளவர். My Jesus is compassionate God. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் Mercy and long நீடிய suffering. சாந்தமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர்கிட்ட கொஞ்சோண்டு கிருபை இல்ல, மிகுந்த கிருபை. வார 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 கிருபை வந்துகிட்டே இருக்குமா. Unmeasurable mercy. அல்ல அல்ல அல்ல, குறையவே குறையாது. There is no shortage of mercy and நீங்கள் grace. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? உங்கள் மேல் அவர் மனதுருகுவார். He will pour out his compassion. நம்புகிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. நம்மேல் அவர் மனதுருக்கிறவர். He is a God of compassionate. இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், Today let me say a நீ prophecy. எந்த அற்புதங்களை உன் வாழ்க்கையில பெற வந்திருந்தாயோ What miracle you அவர் need. மனதுருக்கத்தில் மகத்துவம் He உள்ளவர். is mighty in compassion. விசுவாசிக்கிற யாவரும் எழுந்து நிற்பீர்களாக. Stand. If you believe எல்லோரும் எழுந்து that, நிற்பீர்களாக. everyone stand. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க We are going போகிறேன். to read a word then pray. அவர் இன்றைக்கு உங்கள் மேல் Today மனதுருக்கட்டும். he will pour out எந்த பாவமா இருந்தாலும், whatever sin it என்ன may be. மீறுதலா இருந்தாலும், Whatever அது disgrace, தேவன் அப்புறப்படுத்தி விட்டு He will cast அவர் மனதுருக்கத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்தட்டும். He'll reveal his mighty mercy. யோவேலின் புஸ்தகம் Joel 2ஆம் அதிகாரம் chapter 2 13வது வசனங்களை வாசிக்க நாம் verses கேட்கலாம். 13. சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நீங்கள்னா யாரு? நாங்கள் நாங்கள். அந்த வசனத்தை அப்படி படிங்க. நாங்கள் நாங்கள் எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் இருதயங்களை கிழித்து எங்கள் இருதயங்களை கிழித்து எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் இரக்கமும் அவர் இரக்கமும் மன உருக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படியே பைபிளை கீழே வச்சு உங்கள் இருதயத்தை திறந்து, கர்த்தாவே வஸ்திரத்தை அல்ல என் இருதயத்தை கிழித்து காட்டுகிற தேவனே என்று சொல்லி கேளுங்கள். அவர் மனதுருக்கத்தின் தேவன். Let us turn our heart and show unto God, because he is a God of long suffering. ஏன் தெரியுமா? Because அந்த இருதயத்தோடு அவ்வளவு பாரம் இருக்கும். there is a burden in your அதை heart. திறந்து காட்டு. Open your தேவனே heart. Lord, என்று சொல்லி திறந்து காட்டு. let us open. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். His gracious mercy and long நீ விரும்பின அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். உன் கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பார். உன் ஜெபத்துக்கான பதிலை அவர் கொடுப்பார். You are mother pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உன் நாமத்தினால் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா மகத்துவம் உள்ளவர் நீர் ஆண்டவரே. அப்பா மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஆண்டவரே மனதில் உள்ள வேதனைகளும் போராட்டங்களையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளையோட கண்ணீருக்கும் என் தேவனாய் கர்த்தர் இறங்கி ஆண்டவரே மனதுருகி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் என் பிள்ளைகள் அழுறாங்கப்பா, தன்னோட மகனை இழந்து இருதயத்தை கிழித்து நிற்கிறாங்கப்பா, ஆண்டவரே மனதுருகுங்கப்பா. செய்தவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவரே மனது உருகுவீராக ஆண்டவரே. இன்னைக்கு அவருடைய கண்ணீர் என் தேவனாய் கர்த்தர் துடைத்து ஆண்டவரே கர்த்தர் எங்களை ஆண்டவரே மனது உருகி எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடந்துட்டு விசுவாசிக்கிற தகப்பனே ஆண்டவரே. உம்மை நம்புகிற ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே புறமே தள்ளாத தேவன் ஆண்டவரே. ஒருவரையும் புறமே தள்ள மாட்டீங்கப்பா. ஏனென்றால் நீ மனம் உருக்கம் உள்ளவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம் மண்டையில வந்த யாவரையும் நீ சேர்த்துக் கொண்டு ஆண்டவரே அவர்களுக்காக அற்புதம் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க என்று
மனதார நான் ஜெபிக்கிறேன். I pray ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் for every son and உம்முடைய daughter. கரத்தில் கொடுக்கிறேன். Hand over into your யார் hand. யாருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவையோ Whatever blessings they அதை need, எல்லாம் நீ கொடுப்பீர் என்று into them. மனதுருக்கமுள்ள இயேசு நாமத்தில் Merciful Jesus' name, வேண்டிக் கொள்ளுகிறேன் we பிதாவே. pray, Heavenly Father. ஆமென். Amen. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.